கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 1:20. ரோமன்ஸ் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது, தேவனை குறித்து அறிவது எல்லா மனுஷனுக்குள்ளே உணர்த்தப்பட்டிருக்குங்கிறது சொல்லும்போது, இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நித்திய வல்லமை, தேவனுடைய நித்திய வல்லமை எப்படி காணப்படுதுன்னா, நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு, நம்ம காணக்கூடிய காரியங்கள் மூலமாக காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை நமக்கு வெளியாயிருக்கு. எப்படி? நம்ம கண்களை திறந்து பார்த்தாலே போதும், இந்த பூமி எல்லாத்தையும் உள்ளதும். 19வது சங்கீதம் ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லக்கூடியது. அது 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கிரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கும் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதாவது, எப்படி கர்த்தர் இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா எல்லாமே நம்ம காணப்படக்கூடிய எல்லா காரியமே 94வது சங்கீதத்தில் 9வது வசனம் சொல்லும்போது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அப்போ என்ன? தேவன் எல்லாத்தையும் படைத்தார், அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, மனுஷரே ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். என்ன? ஜீவனுள்ள தேவன்கிட்ட எல்லாத்தையும், வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்த அந்த தேவன்கிட்ட திரும்பி வாங்க. எது? அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:27 வசனம் பார்க்கும்போது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போ என்ன? யாருமே எனக்கு தேவனை தெரியாது, தேவனை பற்றி சொல்லலை என்று சொல்வதற்கு சாக்கு சொல்லவே வழி இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம கண்களை திறந்து இந்த படைக்கப்பட்ட இந்த பூமியை, இந்த வானத்தை, ஆகாய விரிவை, சமுத்திரத்தை, அதில் உள்ளவைகளை பார்க்கும்போது நம்மளால் என்ன சொல்ல முடியாது? இது தானாக உருவானது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாம் கர்த்தர் உருவாக்கினது. இது தேவனுடைய கர்த்தர். அது எதை காட்டுகிறது? நம்ம பார்ப்பதின் மூலமாய், காணக்கூடியதன் மூலமாய் காணப்படாத அந்த தேவனுடைய நித்திய வல்லமை வெளிப்படுகிறது. சரி, இந்த நாள் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் எனக்கு ஆண்டவர்னா எனக்கு முன்னாடி வரணும், பின்னாடி இதை செய்யணும், அதை செய்யணும், உண்மையிலே கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா இதை செய்யணும், அதை செய்யணும், நிறைய பேர் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் ரொம்ப லெகுவாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம இப்படி வெளியே நின்று பார்த்தா போதும். எப்படி? நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குது பாருங்கள், அதே எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? அது தன்னைத்தானே சுற்றி வருகிறது. அது 1 டிகிரி கொஞ்சம் வித்தியாசமாக சூரியனுக்கு நமக்கு இருக்கிறதுல 1 டிகிரி மாறி இருந்ததுன்னா, நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தால் நம்ம கருகி செத்து போயிடுவோம். தூரமாக போனால் குளிர் செத்து போயிடும். பாருங்கள், எவ்வளவு பெர்ஃபெக்டாக சுற்றி வரக்கூடியதா. இதில் புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று. எப்படி? ஆகாய மண்டலங்களில் ஒரு 30,000 அடி 40,000 அடி ஒரு 100 அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் புவி ஈர்ப்பு விசை இருக்குது, அதற்கு மேலே இல்லை. அப்போ இதெல்லாம் இன்றைக்கும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு தான் இருக்குது. கர்த்தர் படைத்த படைப்பை இன்றைக்கு மனுஷன் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவோ விண்வெளி ஆராய்ச்சி கழகம் விண்வெளியில் ராக்கெட் அனுப்புறது, சேட்டலைட் அனுப்புறது என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்களை செய்தாலும் இன்னும் கர்த்தருடைய படைப்பை 6000 வருஷமாக இருக்கக்கூடிய மனித குலம் இன்னும் கண்டு கொள்ள முடியல.
அவ்வளவு பிரமிக்கத்தக்க காரியமாக, அது பூமியாக இருக்கட்டும், சமுத்திரமாக இருக்கட்டும், இல்லை ஆகாயமாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், இல்லை விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய மரம், செடி, கொடி, காய்கள், கனிகள், இது எல்லாமே என்ன காட்டுகிறது? இதை படைத்தவர் ஒருவர் உண்டு என்பதை காட்டுகிறது. அதனால் எனக்கு ஆண்டவரை தெரியாது, படைத்தவரை தெரியாது என்று சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் சாக்கு சொல்ல வழியே இல்லை. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர்தான் இதையெல்லாம் உருவாக்கினார் என்று உணர்ந்து அதற்கேற்றாற்போல் ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.